சரியா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொனபோ அப்படின்ற குரங்கு வகையை வச்சு ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அந்த ஆராய்ச்சியில மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தான திறமைகள்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்க தகுடுபடியாச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மொழி, அதாவது லிங்குவிஸ்டிக். இந்த திறமை மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்த பொழுதுல பொனபோ அப்படின்ற குரங்கு வகையால அழகா நம்மளுடைய மொழிய புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. புரிஞ்சிக்கிறதோட நிற்காம அதுக்கேத்த மாதிரி செயல்படவும் முடிஞ்சிச்சு. அதோட சேர்ந்து காக்னிட்டிவ் திங்கிங் அப்படின்ற இன்னொரு விஷயத்த பத்தியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதுல நடத்தின சில பரிசோதனைகள்ல பொனபோன்ற குரங்கு வகைகள் ரொம்பவும் அழகாவே ஜெயிச்சிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருங்களை பார்த்துக்கோங்க. நான் இந்த நம்பருங்களை இப்ப மறைச்சதுக்கு அப்புறம் காமிச்சேன்னா உங்களால ஆர்டர் படி வரிசைப்படுத்த முடியும். ஏன்னா இது வெறும் 3 நம்பர் அப்படின்றதுனால உங்களால பண்ணிட முடியும். அதே இப்ப பாருங்க. இந்த குறைஞ்ச காலகட்டத்துல உங்களால இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா நீங்க ஒன்றும் பெருசா வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்மள நிறைய பேரால இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நம்மளை விட ரொம்பவும் அற்புதமா பொனபோ அப்படின்ற ஒரு வகை குரங்கு பண்ணுச்சு. வெறும் ஒரு நொடி காட்சி போதும் அதுக்கு அந்த போர்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த ஒரே ஒரு பரிசு சாப்பாடு தான். இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு மனிதனையும் ஒரு வகையான பொனபோ குரங்கையும் ஒரு தீவுல விட்டோம்னா பொனபோ வகை குரங்கினம் அல்லது சிம்பான்சி வகை குரங்கினங்கள் நம்மளை விட ரொம்பவும் நல்லாவே அதால உயிர் பிழைக்க முடியும் அந்த தீவுல. இது ஏன் நான் சொல்றேன்னா, தனிப்பட்ட ரீதியா பார்த்தோம்னா, அதாவது ஒரு குரங்கையும் ஒரு மனுஷனையும் மட்டும் வச்சு பார்த்தோம்னா குரங்குக்கும் நமக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இருப்பினும் மனிதன் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான மிருக இனம் மட்டும் இந்த உலகத்தை கட்டி ஆள முடியுது. ஏன் நம்மள பல பேர் இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு அறிவியலை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அமெரிக்கால கன்சர்ன் ஸ்டேட் போர்டு ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கல்வி மையம் அவங்களுடைய சிலபஸ்ல இருந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு பகுதியை அறிவியல் பாடத்துல இருந்து நீக்கிட்டாங்க. We believe that the theory of evolution should be taught alongside the alternative theory of special creation. Creation and, any supreme being can't be addressed in a science classroom. அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பல இடங்கள்ல இந்த ஒரு அறிவியலை நிறைய பேர் ஏற்க மறுக்கிறாங்க. எவ்வளவோ அறிவியல் தகவல்களும் கோட்பாடுகளும் இருந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்க அந்த கட்டுக்கதை தான். Let me explain why, when it comes to children, I think of religion as a dangerous virus. It's a virus which is transmitted partly through teachers and clergy, but also down the generations from parent to child to grandchild. Children are especially vulnerable to infection by the virus of religion. A child is genetically pre-programmed to accumulate knowledge from figures of authority. பிஷப் புஷர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாதிரியார் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு இந்த உலகம் சரியா 6000ல இருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கத்துல சார்லஸ் டார்வின் இந்த உலகம் இதை விட பல மடங்கு பழசு அப்படின்றத உறுதியா சொன்னார். இவங்க 2 பேர் சொன்னதுல எது உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு சென்று ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுல அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரோமாட்டலைட், அதாவது பாக்டீரியா.
இந்த ஸ்ட்ரோமாட்டலைட் அப்படின்னு அழைக்கப்படுற பாக்டீரியா அந்த பகுதியில நிறைய காணப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாக்டீரியாக்களோட புதை படிமன்களும் அங்க கிடைச்சிச்சு. அந்த புதை படிமன்களை எடுத்து ரேடியோமெட்ரிக் டேட்டிங் செஞ்சு பார்த்ததுல அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அந்த ஸ்ட்ரோமாட்டலைட் என்னும் பாக்டீரியா கிட்டத்தட்ட 3500 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்றது. இதுல இருந்து டார்வின் சொன்ன மாதிரி இந்த உலகம் நாம நினைக்கிறத விட பல மடங்கு பழமையானது அப்படின்றது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டது. ஆனா இந்த எவல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் மக்கள் பல்லாண்டு காலமா இதை மறுத்துட்டு தான் வராங்க. 2200 ஆண்டுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் ஒரு தத்துவத்தை சொன்னாரு. அது என்னன்னா, ஒரு குரங்கால மனுஷனை ஈண்டெடுக்க முடியாது, அதே மாதிரிதான் மனுஷனாலையும் ஒரு குரங்கை ஈண்டெடுக்க முடியாது அப்படின்றது. ஆனா பரிணாம வளர்ச்சி அப்படின்றது ஒரு தலைமுறையிலயோ இல்ல 2 தலைமுறையிலயோ நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. இந்த பரிணாம வளர்ச்சியில மாற்றம் ஏற்படுறதுக்கு பல தலைமுறைகள் எடுக்கும் அப்படின்றது தான் உண்மை. இருந்தாலும் விமர்சகர்கள் இது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விய வலுவா வச்சாங்க. ஆனா பரிணாம வளர்ச்சி நடக்கிறதுக்கு இயற்கையே போதுமானதா இருக்கு. அதுக்கு பேர் தான் நேச்சுரல் செலக்ஷன். நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த நகர்ப்புற வாழ்க்கை ரொம்பவும் சொகுசானது. ஆனா காடுகள்ல இந்த சொகுசு நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி காட்டுல வாழ்ற உயிரினங்களுக்கும் இந்த சொகுசு கிடைக்காது. ஏன்னா காட்டுல இயற்கை ரொம்பவும் கொடூரமானது. வேட்டையாடுற விலங்குகள்லாம் தனக்கு சரியான நேரத்துல இறை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்துச்சு. அதே மாதிரி எந்த ஒரு உயிரினங்களிடமிருந்தும் வேட்டையாடப்படக்கூடாது அப்படின்ற ஒரு தேவை ஒரு சில மிருகங்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய உயிரினங்கள் இனப்பெருக்கம் பண்ற வயதுக்கு வரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிடுதுங்க. மிருகங்கள் மட்டும் இல்லாம மரம் செடி கொடிகளும் இறந்து போயிடுதுங்க. அதனால சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு தத்துவம் இங்க ரொம்பவும் சரியா பொருந்தது. அதாவது எந்த ஒரு உயிரினம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி அடுத்த தலைமுறைகளுக்கு அதுடைய குணாதிசயங்களையும் வலிமைகளையும் தருதோ அதுதான் உயிர் பொழைச்சி இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே ஒவ்வொரு தனித்திறமை வளர்ந்துட்டு வந்துச்சு. ஒரு சில உயிரினங்களுக்கு அடித்து கொள்ளக்கூடிய வலிமையும், ஒரு சில உயிரினங்களுக்கு கண் பார்வையும் செவி திறமையும் அதிகமா இருக்கிற மாதிரி வலிமையும், ஒரு சில உயிரினங்களுக்கு கால்கள் வேகமா ஓடி வேட்டையாடுற விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிற ஒரு வலிமையும் கிடைக்குது. இந்த மாதிரி உயிர் பொழைச்சிருக்கிற ஒவ்வொரு விலங்குமே தன் சன்னதிகளுக்கு ஒவ்வொரு சிறப்பையும் வலிமையும் தந்துட்டு போகுது. இத ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா, எந்த ஒரு உயிரினம் தன்னுடைய வலிமைகளையும் சிறப்புகளையும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லுதோ அந்த வகையான உயிரினங்கள் மட்டும்தான் நிலைச்சி இருக்கு. ஆனா இந்த இடத்துலதான் நிறைய பேருக்கு தவறான புரிதல் எழ ஆரம்பிக்குது. அந்த தவறான புரிதல்னால ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப காலமாவே கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒருவேளை இந்த ஒரு விஷயம் உண்மைனா அப்போ குரங்குல இருந்து நாம வந்திருந்தோம்னா இப்பவும் ஏன் குரங்கு உயிரினங்கள் இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்ற கேள்விதான். இந்த ஒரு கேள்விக்கு 3 விதமான விளக்கங்கள் இருக்கு. முதல்ல நாம இந்த பரிணாம வளர்ச்சி தொடர்ச்சியா நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமே தவறு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த புகைப்படமே தவறு. பரிணாம வளர்ச்சி லீனியர் வழியில நடக்கிறது இல்ல. பரிணாம வளர்ச்சியை நம்ம உண்மையா புரிஞ்சுக்கணும்னா ஃபைலோஜெனடிக் ட்ரீ அப்படின்ற ஒரு வழியில தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஒரு வகையான உயிரினங்கள் இன்னொரு வகையான உயிரினங்களா மாறுறது மரத்துல இருக்கக்கூடிய கிளைகள் போலதானே தவிர ஏனியில இருக்கக்கூடிய படிக்கட்டு போன்றது அல்ல. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும்னா, ஆப்பிரிக்கால வாழ்ந்துட்டு இருந்த பிரவுன் பியர்ஸ் அதற்கு ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக ஒரு கூட்டமான பிரவுன் பியர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நார்த்த நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி பயணம் செஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பொழுது அந்த வகையான பிரவுன் பியர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பல தலைமுறைகள் கழிச்சு கிறிஸ்லி பியர்ஸா மாறுச்சு. அதாவது எடையிலையும் உயரத்திலையும் கொஞ்சம் அதிகமா வளர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் வடக்கு நோக்கி பயணம் செஞ்சு ஆர்டிக் என்னும் பகுதிக்கு சென்றடைஞ்சிச்சுங்க. ஆனா அந்த ஆர்டிக் பகுதியில மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா, அங்க
கிறிஸ்லி பியர்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச மீன்களை விட பென்குயின்களும் சீல் வால்ரஸும் தான் அதிகமா அங்க வாழுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிக்கல், பனி அங்க அதிகமா இருக்கிறதுனால அதிக அளவுல கொழுப்பு பொருட்களை சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த கரடிகள் தள்ளப்பட்டுச்சு. அந்த காரணத்தினால பல கரடிகள் அழிஞ்சு போயிடுச்சுங்க. ஆனா ஒரு சில கரடிகள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தலைமுறைகள் கடந்து உடல் நிறத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்குச்சுங்க. அப்படி மாத்திக்கினப்பதான் போலார் பியர் அப்படின்ற ஒரு இன்னொரு ஸ்பீஷியஸ் உருவாச்சு. கிறிஸ்லி பியர் பஞ்சத்துல அடிபட்டதுக்கு முக்கிய காரணம், அந்த பனி பிரதேசத்துல சீல் வால்ரஸ் போன்ற உயிரினங்கள் அது தூரத்துல இருக்கும் போதே கண்டறிஞ்சு தப்பிக்க முடிஞ்சிச்சு. ஆனா போலார் பியர்கள் அதோடைய நிறமும் வெள்ளையா இருக்கிறதுனால சீல் வால்ரஸால அவ்வளவு எளிதில கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் ஆர்டிக் பகுதிகளில் அதிகமா போலார் பியர்கள் உள்ளது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு உயிரினங்களுக்கு அது இருக்கிற இடத்துல சிக்கலோ அதுக்கான தேவையோ குறையும் பொழுதுதான் அது வேற இடத்துக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்குதுங்க. வேற ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும் போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் பொழுதுதான் பரிணாம வளர்ச்சியின் இன்னொரு பகுதியான ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்லி பியர்ஸும் ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்குங்க, பிரவுன் பியர்ஸும் ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்குங்க, போலார் பியரும் ஆர்டிக் போன்ற பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும் போது ஒரு வகையான உயிரினங்கள் அழிஞ்சு போனோன்றது கட்டாயம் இல்லை. இந்த விஷயம் நம்ம மனிதர்களுக்கும் பொருந்தும். அதாவது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா வகையான குரங்குகளுமே மரத்துல இருந்து தரைக்கு இறங்கல. ஒரு சில குரங்குகளுக்கு மட்டும்தான் வறட்சினால மரத்துல இருந்து தரைக்கு வந்து உணவு தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த சூழ்நிலையில தான் அது நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் ஒரு ஊந்துதலா இருந்துச்சு. ஏன்னா அந்த தேவைக்கோசரம் பல இடங்களுக்கு சென்றடையும் பொழுதுதான் பல வகைகளை நம்மளுடைய பிரைமேட்ஸ் உருமாற ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த உருமாற்றத்தின் கடைசி விடையா நம்ம இருக்கோம். இதுக்கான மூணாவது தவறான புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம குரங்கை விட ரொம்பவும் மூத்தவங்க, வலிமையிலையும் திறமையிலையும் மூளையிலையும் ரொம்பவும் முன்னிலையில இருக்கோம் அப்படின்றது நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, தனிப்பட்ட ரீதியா பார்த்தோம்னா வலிமையிலையும் சரி மூளை அளவுலயும் சரி நாம கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருக்கும். ஆனா சிக்கல் என்னன்னா, குரங்குகளால அதிக அளவுல எண்ணிக்கையை சேர்க்க முடியாது. ஆனா நம்மளால முடியும். ஒரு குரங்குக்கும் ஒரு மனுஷனுக்கும் வச்சோம்னா கண்டிப்பா குரங்கு தான் ஜெயிக்கும். ஆனா 1000 மனிதனுக்கும் 1000 குரங்குகளுக்கும் வச்சோம்னா கண்டிப்பா மனிதர்கள் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா நம்மளால 1000 எண்ணிக்கையில இருந்தாலும் ஒத்துழைச்சி வேலை செய்ய முடியும். ஆனா குரங்குகளால 1000 எண்ணிக்கையில இருந்தா கண்டிப்பா ஒத்துழைக்க முடியாது. இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தானே தவிர வேற எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ காட்டுல வாழ்ந்துட்டு இருக்க குரங்குகள் அதுக்கான தேவைகள் இருக்கிறதுனால அதுங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்குங்க. தேவை ஏற்பட்டா மட்டுமே சர்வைவலுக்காக எந்த சூழ்நிலைக்கும் போகிறதுக்கு தயாராகுது. அந்த ஒரு விஷயம்தான் அடாப்டேஷனுக்கும் எவல்யூஷனுக்கும் முக்கிய பங்காற்றுது. பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷனுக்கு எதிராக வந்த விமர்சனங்கள்லயே ரொம்பவும் நல்ல விமர்சனம் மைக்கேல் பீஹி கண்டுபிடிச்ச இர்ரெடியூசிபிள் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதை சுருக்கமா சொல்லணும்னா, எலி பிடிக்கிற கருவியை எடுத்துக்கலாம். இந்த கருவியில ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்தா கூட அந்த கருவி முழுசாவே வேலை செய்யாம போயிடும். ஏன்னா இதோடைய வடிவமைப்பே அந்த அளவுக்கு சிக்கலானது. இந்த மாதிரி சிக்கலான உறுப்புகள் கொண்ட உயிரினங்கள் பல இருக்கு. அது மட்டும் இல்லாம மூளையில இருக்கிற நியூரான்ஸ் ரொம்பவும் காம்ப்ளெக்ஸ் ஆனது. நம்மளுடைய கண்கள் அதை விட காம்ப்ளெக்ஸ் ஆனது. நம்ம கண்கள்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்த துண்டிச்சோம்னா கூட மொத்த கண்ணுமே வேலை செய்யாம போயிடும். இப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி கிராஜுவலான ஸ்லோவான எவல்யூஷன் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான உறுப்புகளை வடிவமைச்சிருக்கோம் அப்படின்ற முக்கிய கேள்வி எழுது. இதன் அடிப்படையாவே நிறைய பேர் இந்த மாதிரி சிக்கலான உறுப்புகளும் சிக்கலான உயிரினங்களையும் படைச்சது கடவுளா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல விஞ்ஞானிகள் இதுக்கும் விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான விடையும் விளக்கத்தையும் நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம முடிவிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.